வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ரிசல்ட்டு எப்போ நமக்கு வெளியிட போகிறாங்க, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ரிசல்ட்டை குறித்து வந்திருக்க மிகப்பெரிய ஒரு அப்டேட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையான தகவலை நாம் இப்போ பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிக மிக அவசியங்க. ஸோ தமிழகத்தில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ரிசல்ட்ஸு நமக்கு எப்போ வெளியிடுவாங்க? ஸோ எல்லா தரப்பு மக்களுமே எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ இந்த மார்ச் 5 உண்மையாகவே ரிசல்ட் வெளியாகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 5 வெளியாகுவதில் வாய்ப்பே கிடையாதுங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, இந்த மார்ச் 5ன்றது ஒரு 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 ரிசல்ட் வெளியிடுறதுக்கு உண்டான தேதியே கிடையாது. ஸோ எல்லாருமே மார்ச் 5ன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ மார்ச் 5 கிடையாதுங்க. ஸோ மார்ச் 6ல் ரிசல்ட் வெளியாகுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. நிச்சயமா 100% மார்ச் 6ஆம் தேதி, ஓகேங்களா, ஒரு 50% வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 6ல் ரிசல்ட்டு வெளியாகுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எல்லாருமே இதைத்தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. தமிழகம் முழுவதுமே டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 முடிவுகள் எப்போ வெளியாகும் அப்படி தாங்க எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி அன்பர்களுக்கு மீண்டும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதுதான். ஸோ ரிசல்ட்டை வெளியிட டிஎன்பிஎஸ்சி இனிமேல் வந்து காலம் தாழ்த்தாது. ஸோ எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி குரூப் 4 முடிவுகள் விரைவில் நமக்கு வெளியாகிவிடும். ஸோ குரூப் 4ல் என்ன கட் ஆஃப் நீங்கள் வாங்கியிருக்கணும் அதை பற்றி தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். கம்யூனிட்டி வைஸாக நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ ஓபிசியாக இருக்கும் பட்சத்தில், ஜென்ரல் கேட்டகரியில் வரும் பட்சத்தில் அவர்களுக்கு என்ன கட் ஆஃப் வரும்? ஸோ ஓபிசி ஜென்ரலில் வரப்போ ஆண்களுக்கு ஒரு 139, 138, 140 வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுவே உமன்ஸுக்கு 132, 33, 139 வரத்துக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பிஎஸ்டிஎம் வைத்தா 135, 124. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம்க்கு ஒரு தனியாக வேல்யூ, பிஎஸ்டிஎம் உமனுக்கு ஒரு தனியாக வேல்யூ இருக்குது. அதுக்கு அடுத்து பிடபிள்யூடி மற்றும் எக்ஸ் சர்வீஸ்மேன், டிரான்ஸ்ஜெண்டர், டெஸ்டியூட், விடோவா இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு 121 இருப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ அடுத்த கேட்டகரியை நம்ம பார்க்கறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பிசி கேட்டகரியை நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம ஓசியில் பார்த்தோம். பிசியில் ஜென்ரலுக்கு 132, உமன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 137, பிஎஸ்டிஎம் 126ங்க. ஸோ இந்த மாதிரி ரேஞ்சில் பிசி கேட்டகரிக்கு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து பிசி முஸ்லீம் கேட்டகரியை நம்ம பார்க்கலாம். ஜென்ரலுக்கு 123, உமன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 122, பிஎஸ்டிஎம் 117, பிஎஸ்டிஎம் உமன் 115, பிடபிள்யூடி மற்றும் எக்ஸர்வீஸ்மேன், டிரான்ஸ்ஜெண்டர், டெஸ்டியூட், விடோவா இருக்கும் பட்சத்தில் இவர்களுக்கு மதிப்பெண்கள் கம்மியாகத்தாங்க வரும். ஸோ அதனால் நீங்கள் ஒரி பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ அந்தந்த கேட்டகரியை பார்க்குறப்போ உங்களுக்கு மதிப்பெண்கள் கம்மியாக தாங்க வரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நாம் எம்பிசி கேட்டகரியை பார்க்குறப்ப ஜென்ரல் வந்து பார்த்தீங்கன்னா 124. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிசியில் அவங்களுக்கு வந்து பார்க்குறப்போ உமன்ஸ் கேட்டகரிக்கு பார்க்குறப்ப 128, பிஎஸ்டிஎம் கேட்டகரியாக பார்க்குறப்ப அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 110. ஸோ பிடபிள்யூடி, எக்ஸர்வீஸ்மேன், டிரான்ஸ்ஜெண்டர், டெஸ்டியூட், விடோவா வரும் பட்சத்தில் அவங்களுக்கு மதிப்பெண்கள் குறையும். ஜென்ரலை பொறுத்த வரைக்கும் 20% வந்து பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடு. ஸோ 10% அந்த இது உள்ளிட ஒதுக்கீடுக்கு உண்டான தீர்ப்பு இன்னும் வரல, வெயிட்டிங்கில் இருக்கும். அடுத்து எஸ்சி கேட்டகரிக்கு ஜென்ரலுக்கு 119, உமன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 114, பிஎஸ்டிஎம் 110, பிஎஸ்டிஎம் உமன் 105, பிடபிள்யூடி மற்றும் எக்ஸர்வீஸ்மேன், டிரான்ஸ்ஜெண்டர், டெஸ்டியூட், விடோவா இருக்கும் பட்சத்தில் 100. ஸோ அடுத்து எஸ்சி ஏ கேட்டகரிக்கு நம்ம பார்க்கலாம். ஜென்ரலுக்கு 114ங்க, உமனுக்கு 110ங்க, பிஎஸ்டிஎம் 105ங்க, பிஎஸ்டிஎம் உமனுக்கு 100ங்க, பிஎஸ்டிஎம் வச்சிருக்க பிடபிள்யூடி மற்றும் எக்ஸர்வீஸ்மேன், டிரான்ஸ்ஜெண்டர், டெஸ்டியூட், விடோவா இருக்கும் பட்சத்தில் மதிப்பெண்கள் 90 இருந்தாலே போதும், அவங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குற எஸ்டி கேட்டகரியை நம்ம பார்த்துடலாம். ஜென்ரலுக்கு 104ங்க,
ஸோ உமன் கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மதிப்பெண்கள் கூடுதலாக இருக்கும். ஸோ மற்ற கேட்டகரிக்கும் இதே மாதிரி தாங்க இருக்கும். பிடபிள்யூ மற்றும் எக்ஸர்விஸ்மென் டிரான்ஸ் இன்ஸ்டிடியூட்டோட இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு வெறும் 90 எடுத்திருந்தாலே போதும், மதிப்பெண்கள் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ வீடியோ பிடித்திருந்தால் நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். ரிசல்ட்டை மார்ச் 6 பெற்றுக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.